சமீபத்தில் நமது பிஜிபி கலை அறிவியல் கல்லூரியில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கு பெற்று முதல் பரிசை வென்ற பிஜிபி கலை அறிவியல் கல்லூரியின் முதுகலை முதலாம் ஆண்டு மாணவி பத்மா அவர்களின் ஆசிரியர் பணியின் மேன்மை குறித்து பேசிய உரையை நாம் கேட்கலாம். நேயர்களே, இந்த உலகிற்கும் உங்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த என் தாய் தந்தையரின் பொற்பாதங்களை முதலில் வணங்குகிறேன். சிற்பங்களை செதுக்குகின்ற சிற்பிகளாகிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்கள் வடித்த சிற்பங்களாய் அமர்ந்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அகரம் சொல்லித் தந்த சிகரங்கள். தமிழ் மீது உள்ள அன்பால், பற்றால், பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலன் காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகி நான் மனங்கமழும் தமிழே, மனங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உயிரான தமிழே, உலகின் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி தமிழே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறு பணி எனக்கிளையே எனும் உற்சாக மிகுதியாய் தித்திக்கும் தீந்தமிழ் சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகாரனும் திரை ஓவியத்தை உங்கள் முன் படைக்கிறேன் என திரைத்துறையில் கூட தமிழ் தாயை வணங்கி மகிழ்ந்தனர் அன்று. ஆனால் இன்று செந்தமிழ் நாட்டில் பிறந்துவிட்டு நம்மொழி செந்தமிழை மறந்துவிட்டு தமிழை அடிநாக்கில் புதைத்துவிட்டு ஆங்கிலத்தை நுனிநாக்கில் விதைத்துவிட்டு மழலை வாயிலும் ஆங்கிலத்தை நுழைத்துவிட்டு செந்தமிழை மறக்கும் தமிழர்களே, தமிழின் பெருமையை அறிய பாம்பன் பாலத்தில் நடந்து திருவாரூர் தேரை இழுத்து தஞ்சை பெருவுடையார் கோவிலை அளந்து குமரி வள்ளுவன் சிலையை பார்த்து வியந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரத்தடியில் நின்ற அம்மா என்று அழைத்து பாருங்களேன், தெரியும் தமிழின் பெருமை என்னவென்று. ஆ என்றால் உயிர் எழுத்து, இம் என்றால் மெய்யெழுத்து, மா என்றால் உயிர்மை எழுத்து. அத்தகைய தாய் தமிழை அகரத்தில் தொடங்கி ஒவ்வொரு மாணவனையும் சிகரத்தை தொட வைப்பது ஆசிரியர். பாலைவனமாக இருக்கும் மாணவர்களை சோலைவனமாக மாற்றி அனுதினமும் காலைவனத்தில் பூக்கும் பூக்களாய் மிளிர வைப்பவர்கள் ஆசிரியர்கள். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி கற்றல் ஒரு காதல் என மாணவர்களுக்கு உணர்த்தி கற்பித்தலே ஒரு கலை என வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆசிரியர்கள். ஒரு குழந்தையை இந்த உலகிற்கு முதலில் கொண்டு வருபவள் தாய். இரண்டாவதாக அந்த குழந்தையை சான்றோன் என ஆக்குபவர் தந்தை. ஆனால் அந்த குழந்தையை ஒரு மனிதனாக ஆக்குபவர் ஆசிரியர். கேடல் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பார்கள். அதாவது கல்வி என்பது அழியா செல்வம். அத்தகைய அழியா செல்வத்தை அளவில்லாமல் கொடுப்பது ஆசிரியர். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்த அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. நீரையும் பாலையும் பிரித்து உண்ண தெரிந்த குறுகினை போல வாழ்க்கையினும் மிகப்பெரிய கடலில் கல்வி எனும் சிறிய ஊற்றினை பிரித்தளிக்க தெரிந்தவரே ஆசிரியர். யார் ஆசிரியர்? யார் ஆசிரியர்? யாரப்பா ஆசிரியர்? அறிவின் சுரங்கம், ஆளுமை அரங்கம், இயம்பலில் இனிமை, ஈடில்லா திறமை, உயர்வின் படி, ஊக்கத்தின் அடி, எண்ணத்தில் தெளிவு, ஏற்றமே கனவு, ஐயத்தின் அழிவு, ஒற்றுமையின் எல்லை, ஓதலின் பிள்ளை, அவ்வையின் துணிவு, எஃகின் திடம். வேறு தாய் என்ற பிள்ளைகளை தம் பிள்ளையாய் பாவித்து அவர்களை உலகம் போற்றும் உத்தமனாக்குபவர் ஆசிரியர். தாய் இல்லாமல் செய்யில்லை, உன் பணிக்கு வணங்காத ஆள் இல்லை, உன்னை வாழ்த்த வார்த்தைகள் இல்லை, கைமாறாக நன்றி கூறி முடித்துக் கொள்ள எனக்கு மனம் இல்லை. இருப்பினும் நன்றியை மட்டுமே கூறி எனக்கு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகாக பேச்சு திறனை வெளிப்படுத்திய முதுகலை முதலாம் ஆண்டு மாணவி பத்மா அவர்களுக்கு தமிழாய்வு துறையின் சார்பாகவும் மாணவ மாணவிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.